சங்கீதம் 33:9. அல்லேலூயா. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அருமையான வார்த்தை. ஆங்கிலத்தில் for he spake and it was done, he commanded and it stood fast. அதான் அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். வேதத்தில் அநேக காரியங்களை அவர் ஒரே வார்த்தையினால எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். உலகத்தை உண்டாக்கும் போது கூட பார்க்கும்போது வார்த்தையினால பேசினார். வெளிச்சம் உண்டாக்காடது சொன்னார், வெளிச்சம் உண்டானது. வெட்டாந்தரை உண்டாக்காடது சொன்ன வெட்டாந்தரை உண்டானது. ஆகவே இன்றைக்கு நாம் மத்திய 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிற நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க போறோம். முதலாவது மத்திய 8:1-3 வசனங்கள். குஷ்டரோகி பற்றி பார்க்கிறோம். பழைய ஏற்பாடுல குஷ்டரோகி ஊருக்குள்ள இருக்கணுமா, வெளியே இருக்கணுமா? பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். இப்ப கண்ணம்பாளத்துல குஷ்டரோகம் வந்துச்சுன்னு சொன்னா என்ன பண்ண அவங்க? இப்ப இலுப்புத்தோப்பு வீடு வந்துச்சு, இலுப்புத்தோப்பு கர்நாடகா இருக்கணும், ஊருக்கு வெளியே இருக்கணும். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் அப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட இந்த குஷ்டரோகி தான் ஆண்டவர் பாருங்க வந்து கேட்கறான், நமக்கு சித்தமானால் என்ன பண்ணுங்க, சுத்தமாக்குங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு மத்திய 8:3, மத்திய 8:3. பாருங்க, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகின்றார். உடனே என்ன ஆயிட்டான்? அவன் சகமாயிட்டான். ஒரு ஊசி போடல, அல்லது எண்ணெய் பூசி ஜெபிக்கல, மற்றபடி எதுவுமே செய்யல, களிம்பு எதுவும் பூசல. எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாகுன்னு சொன்னார். உடனே என்னாச்சு? சுகமாயிட்டான். அல்லேலூயா. அவர் சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். அவர் என்ன சொன்னாரோ சுத்தமாகுன்னு சொன்னாரு. என்னாச்சு? அவனுக்கு சுத்தமாயிட்டான். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி பார்க்கிறோம். மத்திய 8:24-25. மத்திய 8:24-25 பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷரோடு கூட என்ன பண்றாரு? படகுல பயணப்பட்டு போறாரு. அவர் படகுனுடைய அடித்தட்டில் தூங்கிட்டு இருக்கிறாரு. அங்க பயணம் செய்த போது அங்க பார்க்குறோம், காற்றும் கடல் என்னாச்சு? கொந்தளிப்பு. ஒரே ஆபத்தான ஒரு சூழ்நிலை. கடல்ல இந்த கப்பல், இந்த படகுனா மூழ்கிற அளவுக்கு பயங்கரமான காற்று. ஆண்டவர் எழுப்புறாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் கஷ்டப்படுறது உமக்கு கவலை இல்லையா? ஆனா யாரு கூட தான் இருக்கிறாங்க? படகுல யாரு கூட தான் இருக்கிறாங்க? ஆண்டவர் கூட தான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் கூட இருக்கிறது என்ன பண்றது இல்லை, அவங்க மறந்துட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. நம்ம கூட சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறதுக்காக தான் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அல்லேலூயா. ஆக பாருங்க, நம்மோடு இருப்பதற்காக தான் அவர் பூமிக்கு வந்தார். இம்மானுவேல் என்று பெயரிடப்பட்டார். தேவன் நம்மோடு இருக்கிறார். என் நாமத்தினால எங்க 2-3 பேர் கூடி தொழுது கொள்கிறீர்களோ அவர் மத்தியில நான் வாசமா இருக்கிறேன்னு சொன்னார். அப்ப இவ்வளவு பேர் நம்ம கூடி ஆராதிக்கிறோம். இப்போ இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறத நாம் என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். மறந்துட்டு அந்த சீஷர்களை போல என்ன பண்றோம்? புலம்புறோம். மறந்துட்டு ஆண்டவருக்கு விரோதமா என்ன பண்றோம்? முறுமுறுக்கிறோம். மாறா என்ற இடத்துல தண்ணீர் கசப்பா இருந்தது. அங்க இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. ஆனா மோசே மாத்திரம் என்ன செய்யறாரு? ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. மோசே மாத்திரம் ஆண்டவர் நோக்கி என்ன பண்றாரு? ஜெபம் பண்றார். ஆண்டவர் ஒரு மரத்தை காட்டினார். அதை வெட்டி இந்த
தண்ணியில போட்ட பிறகு அந்த தண்ணீர் எப்படி ஆயிடுச்சு? மதுரமா மாறிடுச்சு. இல்லையா? ஆகவே நாம இஸ்ரவேல் ஜனங்களை போல பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, அ போராட்டம் வரும்போது நம்ம முறுமுறுக்காதபடிக்கு அதுக்கு மாறாக, பதிலாக அவரை நோக்கி பார்க்கணும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். எனக்கு ஒத்தாசை வரும் பருவத நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசித்தது, வெட்கப்படவில்லை. ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய முகத்தை பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கும் உலகத்தாருடைய பிள்ளைங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு. பார்த்துருக்கீங்களா? டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆண்டவருடைய பிள்ளைங்களையும் உலகத்தாருடைய பிள்ளைகளும். காரணம், ஜெபிக்கிற பிள்ளைங்க பிரகாசமா இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு என்ன வேண்டாம்? குட்டிக்குரா பவுடர் வேண்டாம், மைசூர் சாண்டல் பவுடர் வேணாம், ஸ்கைனு வேண்டாம். பதிலாக என்னதான் இருக்கு? அவனுடைய வார்த்தை. இல்லையா? மோசே 40 நாள் சீனாய் மலையில ஆண்டவரோடு கூட இருந்தார். இருந்துட்டு 10 கற்பனை வாங்கிட்டு வரும்போது அவர் எப்படி இருந்தாராம்? 1000 வாட்ஸ் பல்புடைய பவர். அதனால இஸ்ரேல் ஜனங்கள் அவரை பார்க்க முடியாதபடிக்கு முக்காடு போட்டுக்கிட்டாங்களாம். எவ்வளவு பவரா இருந்திருக்கு பாருங்க. தேவ பிரசன்னம். அதுக்கு தான் நம்ம வாரும் தூய ஆவியே உன் பிரசன்னத்தால், அதுதான் ஆண்டவர் ஆவியானவரை வரவழைத்து நாம் பிரசன்னத்தை உணர்ந்து பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறதுக்காக தான் ஆரம்ப பாடல் அது. இல்லையா? பாருங்க, இங்கே ஆண்டரோ சீசரோடு கூட இருக்கிறத மறந்துட்டு கூப்பிடுறாங்க. நாங்க செத்து போறதுக்கு கவலை இல்லையா? என்ன என்ன டிகிரி கொடுக்குறாரு அவங்களுக்கு? அற்ப விசுவாசிகளே. நாம கூட அவங்கள போல பயந்து கலங்கி அவங்கள போல இருந்தோம்னா நமக்கும் அந்த பேர் தான் நமக்கும் கூட்டுப்பாரு. அற்ப விசுவாசிகளே. ஆனால் இன்னும் உலகத்தில் ஒரு பழமொழி இருக்கு. அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில என்ன பிடிப்பான்? கொடை பிடிப்பான். ஆனா இங்க சொல்ல அற்ப விசுவாசிகள், அதாவது சொற்ப விசுவாசம் உள்ளவர்கள். அப்படி இல்லாதபடிக்கு நாம் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. இல்லையா? அந்த வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது சத்துரு வெக்கப்பட்டு போயிடுவான். ஆக பார்க்கிறோம், அந்த படகு அமிழத்தக்கதாக காற்றும் கடலும் கொந்தளிக்குது. ஆண்டவர் என்ன செய்யறாரு? உடனே அதட்டாரு. அதட்டி அமைதலாயிரு. இல்லையா? மத்தேயு 8:26 அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னாரு, எறையாதே அமைதலாயிருன்னு சொன்னாரு. உடனே என்ன ஆச்சு? அது அவர் சொன்னாரு, அவர் கட்டளையிட்டாரு. அது காற்றும் கடல் அமைதியாக இருந்தது. அப்புறம் சுகமாய் பிரயாணம் பண்ணாங்க. இல்லையா? குஷ்டரோகி எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகுன்னு சொன்னாரு. சுகமாகி போனான். அடுத்து 3வது ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கலாம். மத்தேயு 8:28-32. இங்க பார்க்கிறோம், இங்க 2 பேரை பற்றி பார்க்கிறோம். ஆனா மார்க்ல வரும்போது ஒருத்தன் தான். அவனுடைய குடியிருப்பு எங்க? கல்லறை. செங்கலினால கட்டப்பட்ட நிலைமை. கல்லுகளினால காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். போறவங்களை வரவங்களை எல்லாம் என்ன செய்யறான்? பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். வஸ்திரம் தெரியாம, புத்தி தெளியாம இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த லீகோனாக பிசாசு பிடித்திருந்தவனை ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்து, அசுத்தாவியே இவனை விட்டு புறப்பட்டு போ சொன்ன உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள், 1 2 இல்லை, 2000 பன்றிகள் மேட்டில இருந்து போய் கடல்ல என்ன ஆயிடுச்சு? அமிழ்ந்து போனது. அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னார் இல்லையா? அசுத்தாவியே இவனை விட்டு என்ன பண்ண? கோ, புறப்பட்டு போ. அதே நேரத்தில் போனது. அவ எப்படி இருக்கிறான்? இப்போ புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து இருக்கிறான். இல்லையா? அவன் கேட்கறான், ஆண்டவரே நான் உங்க கூடவே
இருக்க போறேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை நீ போய் மற்றவர்களுக்கு சொல்லு. அல்லேலூயா. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதேன்னாரு. அவர் சொன்னாரு, கீழ்ப்படிந்தது, அமைதலாயிடுச்சு. அவர் சொன்னார், அவர் சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். அசுத்தாவி, பிசாசு பிடித்தவர் சொன்ன அசுத்தாவி என்னை விட்டு என்னப்பா போ, தெளிந்த புத்தியோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க இன்றைக்கு ஆண்டுடைய வசனம் நமக்கு நேராக கடந்து வருகிறது. அவர் சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார், அது நமக்கு நிற்கும். சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அடுத்து கடைசியா மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5, 6. பக்கவாதம், நிறைய வாதம் இல்லை, முடக்குவாதம் இருக்கா? பக்கவாதம், திமிர்வாதம், முன்ன ஒரு நெகிழ்ச்சி நிரல் வரும், பிடிவாதம். இல்லையா? இவனுக்கு திமிர்வாதம், கொடிய வேதனைப்படும், 100க்கு அதிபதி, 100 சிப்பாய்களுக்கு தலைவன். இவன் என்ன பண்ணியிருக்கலாம்? மற்ற ஆளை கூப்பிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் பாருப்பா, இவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டை போய் பாருங்க. என்ன பண்ணிடுவாங்க? இப்போ சாதாரணமாக கப்பலில் அடிபட்டா சூப்பர்வைசர் என்ன பண்ணுறாரு? கூட இருக்கிற வேலைக்காரனை கூப்பிட்டு கொண்டு போய் இந்த ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணினு வா. ஆனால் இந்த 100க்கு அதிபதி அப்படி இல்லைங்க. அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய வேலைக்காரன் எப்படி இருக்கிறானா? திமிர்வாதமாக இருக்கிறான், அவனை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்க, அந்த வேலைக்காரனுக்காக ஒரு பரிதபிக்கிற ஒரு 100க்கு அதிபதி. இல்லையா? நான் வந்து என்ன பண்ணுவேன், அவனை சுகமாக்குவேன்னு சொல்றாரு. ஆனா அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவன் வா என்றால் வருகிறான். எனக்கு அவ்வளோ அதிகாரம் இருந்தாலும் கூட நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நானு பாத்திரம் அல்ல. நான் என்ன பாத்திரம் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் என்ன பண்ணுங்க, சொல்லுங்க, என் வேலைக்காரன் ஆயிடுவான், சஸ்தம் ஆயிடுவான். அல்லையா? பாருங்க, அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. பாருங்க, சிறுவேலர் யாருன்னு சொன்னாங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மத்தியில் கூட என்ன இல்லை, இப்படிப்பட்ட என்ன இல்லை, ஃபெய்த் இல்லை. ஆமா, நம்ம காலகாலமா கிறிஸ்துங்களா இருக்கிறோம், நமக்குள்ள என்ன இல்லை, ஃபெய்த் இல்லை. சோர்ந்து போயிடுறோம், முறுமுறுக்கிறோம். இல்லை, விசுவாசத்தில் பலப்படணும். இல்லையா? ஏனென்றால் மனுஷகுமாரன் பூமியில வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாச துரோகம் முந்தி நேரிடு சொல்றார். ஆகவே யூதால சொல்லும்போது நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு விசுவாசத்துக்காக தைரியமாய் போராட வேண்டும். இல்லையா? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், அங்க விசுவாசத்தை காத்து கொண்டேன். பவுலுடைய சொல்றார். இது முதல் எனக்கு என்ன பண்றாரு, நீதியின் கிரீட வைக்கப்பட்டிருக்கு. எனக்கு மாத்திரம் இல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை காண்கிற எல்லாருக்கும் சொல்றாரு. இல்லையா? பாருங்க, 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனுக்காக 100க்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஒரு வார்த்தை மாத்திரம் என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. இல்லையா? அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையில சுகம் உண்டு, அவருடைய வார்த்தையில விடுதலை உண்டு, அவருடைய வார்த்தையில எல்லாம் உண்டு. இல்லையா? அதுதான் சொல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் என்ன பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்கப்பா, என் வேலைக்காரன் ஆயிடுவான், சகமாயிடுவான். அடுத்து பாருங்க, மத்தேயு 8:7-13. 8:7-13. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீ போகலாம், உன் வேலைக்காரன் ஆயிட்டான், குணமாயிட்டான். கரங்களை தட்டி கத்த நாமம் மேம்படுது. நீ போகலாம்பா, உன் வேலைக்காரன் ஆயிட்டான், இப்போ ஆல்ரெடி ஃபீர் ஆயிட்டான், திருமுகத்துல இருந்து ஆயிட்டான், இப்போ சுகமாயிட்டான். அவர் சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். இல்லையா? போறான், போகும்போதே வழியில் ஆளுங்க வராங்க. போகிறதுக்கு என்ன பண்ணாதீங்க, வருத்தப்படுத்தாதீங்க. வேலைக்காரன் ஆயிட்டான், சுகமாயிட்டான். எப்போ சுகம் கிடைச்சது? நேற்றுக்கு 7ஆம் மணி நேரம். அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த 7ஆம் மணி நேரத்தை ஞாபகம் வச்சுக்கிறான். நீ போகலாம், வேலைக்காரன் ஆயிட்டான்னு சொன்னாரு, சுகமாயிட்டான்னு சொல்லி. இல்லையா? அது பாருங்க, 100க்கு அதிபதிக்குள்ள இந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும். ஆகவே தான் இன்றைக்கு நீ சொல்லாகும், கட்டளையிட
நிற்கும். ஆகவே தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கேதாய் நடக்கிறது. அல்லேலூயா. ஆகவே எது நடந்தாலும் அது கர்த்தர் நமக்கு என்னவா மாத்துறாரு? தீமையை நன்மையாய் மாற்றி கொடுக்கிற தேவன். ஆகவே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகவே அவரை சார்ந்து இருப்போம். அவருடைய வார்த்தையை நம்பி ஜீவிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை தொடர்ந்து நடத்துவார். கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பலப்படுத்துவாராக. செபிக்கலாம். ஜெபம் பண்ணணும். எழுந்து நின்று ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, உடைய சமூகத்தில் கூடி ஆராதித்து நாமத்தை மையப்படுத்தவும், உடைய திருவிழா கையிடவும், உடைய ஊழியர்களுக்கு கொடுக்கவும், கர்த்தர் கொடுத்த நல்ல ஐக்கியத்துக்காக, ஆண்டவரே நல்ல சந்தர்ப்பத்துக்காக, நல்ல உறவுக்காக நன்றி செலுத்துகிறேன். கலந்து கொண்ட அத்தனை தேவ பிள்ளைகளையும் தனித்தனியாக பேர் பேராக கறந்துட்டு ஆசிரியம். நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் சொல்லி அந்த வசனத்தின் அடிப்படையில் மத்திய 8ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆகவே அந்த 100க்கு அதிபதியை போல நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தில் பெருக கர்த்தர் உதவிச்சிங்க. கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அந்த வசனம் கிரியை செய்யட்டும், வீணாய் திரும்பி வராது. நான் விரும்பினதை அது செய்யும் சொன்னீங்களப்பா. விரும்பினதை செய்ய முடியாது. கர்த்தர் கிருபை தாருங்க. தொடர்ந்து ஆண்டவரே மீண்டும் கூட சிபிஎஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதில் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும், பிரைஸ் வாங்க உதவி செய்த குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. தொடர்ந்து இன்னும் கொடுக்காதவங்க கூட கொடுக்க வேண்டிய அந்த எண்ணத்தை உள்ளத்தில் போடுங்கப்பா. சிறுவருக்கு கொடுக்க வேண்டும், அது உமக்கே கொடுக்குறோம் என்ற எண்ணத்தோடு கொடுக்க முடியாது. கர்த்தர் கிருபைச்சிங்க. தொடர்ந்து ஆண்டவரே மழைக்கு ஜெபமானோம், நல்ல மழையை கொடுங்க. மழையினால ஆண்டவரே சில கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. அப்படி இல்லாமலுக்கு ஆசீர்வாதமான மழையை தந்து எங்கள் ஏரி குளங்கள்லாம் நிரம்பட்டும். மிருக ஜீவன்களுக்கெல்லாம் குடிக்க தண்ணீர் கிடைக்கட்டும். தண்ணீர் பஞ்சம் வராதபடிக்கு காத்து வழிநடத்தும். +2 பாஸ் பண்ண பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அவர்களுக்கு விரும்புகிற கல்லூரியில் இடம் கிடைக்க, அவர்கள் கேட்கிற பாடம் கிடைக்க, ஃபீஸ் கட்ட பணம் எல்லாத்தையும் கற்று சந்திக்க முடியாது. அது மாதிரி இல்லை ஆண்டவரே, ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி படிக்கிற பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் கூட கற்று சந்திப்பீராக. ஒரு குறைவில்லாத மீதியான துணிகள் எடுக்க உதவிச்சிங்க. ஆசிரியர் வேலையில்லா பிள்ளைக்கு நல்ல வேலைகளை தாரும். வருமானம் இல்லாத குடும்பங்களை வருமானத்தை தாரும். சமாதானம் இல்லாத குடும்பங்கள் சமாதானத்தை தாரும். தொடர்ந்து பலவீனமாக இருக்க பிள்ளைகளை பலவீனத்தை நீக்கி போடும். சிறு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அருமையான உதவிக்காரர் ஜெயசீலன் சகோதரருக்காக, அவர் கட்டியிருக்கிற வீட்டுக்காக நான் ஜெபிக்கிறோம். பல ஆண்டுகளாக, பல நாட்களாக அவளுக்கு சிறுக கட்டி முடித்து வருகிற ஆண்டவர் 26ஆம் தேதி நாம் மகிமையாய் பிரதிஷ்டை செய்ய இருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் அந்த பத்திரிக்கை தரணுமோ கொடுக்க போகும்போதும் பாதுகாப்பாக போயிட்டு கொடுத்துட்டு வர, யாரெல்லாம் அழைக்கிறாங்களோ அழைக்கப்பட்டவங்க வந்து அந்த வீட்டை ஆசீர்வதிக்க ஆண்டவரே கர்த்தர் கிருபைச்சிங்க. அந்த நாளில் ஆவிக்குரிய சரீர தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபைச்சிங்கப்பா. எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனைக்கும் வழிநடத்து காப்பு சிநேகமும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும், தடைப்படங்களோடும், ஊழியங்களோடும், சகல பிரசங்களோடும், விசேஷமாக கடந்த நாட்கள் நடைபெற்ற சிபிஎஸ் வகுப்புகள், டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், உதவி செய்த கரங்களோடும் குடும்பங்களோடும் சதாகாலம் தங்கி வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.